அது வந்து வந்து நான் பின்னாடி போறேன். எனக்கு வலி விடு சக்தி. பின்னாடி போக போறியா? எதுக்கு இப்படி பின்னாடி போக போற? அது அது வந்து சிவா. சிவா அவன் முன்னாடி போற பஸ்ல போறான். நீ இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவனை முன்ன போற பஸ்ல ஏற்றி விட்டாச்சு. இப்ப சிவாங்கிற பேருக்கு இந்த பஸ்ல இடமே இல்லை. என்ன அமைதியாவா? பார்க்கவே எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஐயோ ஸ்ரீ, நீயும் சீனியரை உட்காந்து வரத பார்க்கும்போது என்ன சொல்ல வார்த்தையே இல்ல, அப்படி இருக்கு. ஆஹா, இந்த ரொம்ப காண்ட பிடிச்சவ வேற ரொம்ப காண்டா பாக்குறாளே. இவ பாவைய முதல்ல வேற பக்கம் திருப்பணும். இப்ப திருப்பிடுறேன். ஷர்மி ஷர்மி, என்ன என்ன ஷர்மி, என்ன பத்தி என்னன்னு கேட்காம அங்க திரும்பி என்னன்னு கேட்டா எப்படி பதில் சொல்றது? நான் உன்கிட்ட எவ்வளவு பேசணும்னு உன் பக்கத்துல ஓடி ஆசையா வந்து உட்காந்துருக்கேன். நீ என்னடா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, என் பக்கம் திரும்பவே மாட்டேங்கிற. அங்க எங்கேயோ மொப்ப பிடிச்ச ஏதோ மாதிரி அங்கேயே பாத்துட்டு இருக்க. என்னமா சொல்ல வர? இல்லம்மா, இல்ல 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 இல்ல, அங்கேயே திரும்பி பார்த்து அப்படின்னு முக்க முக்க உறிஞ்சிட்டு இருக்கே, அதான் ஏதோ மொப்பம் பிடிக்கிறியோன்னு கேட்டேன். என்ன ஷர்மி, நான் உங்ககிட்ட எவ்வளவு ஜாலியா பேசிட்டு வரலான்னு இருக்கேன். நீ என்னடா மூஞ்ச ஊருன்னு வச்சுக்கிட்டு அங்கிட்ட இங்கேயோ பாத்துக்கிட்டே வந்தா என்ன அர்த்தம்? வா, நம்ம 2 பேரும் ஜாலியா பேசி பாட்டு பாடிக்கிட்டு வரலாம். பாடலாமா? சக்தி, அது அது வந்து சக்தி, நான் பின்னாடி போறேன். அது சரி, என் ஸ்ரீகுட்டி தான் ஒரு பிளான் பண்றான்னு பார்த்தா என் அண்ணன் வேற என்னமோ பிளான் பண்றான் போல இருக்கே. டே அண்ணா, நீ உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? வர வர எனக்கு உன் ஆக்டிவிட்டிஸை பார்த்தா என்ன சொல்ல, டூ 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 சாங் தான் வருதுடா அண்ணா. டே அண்ணா, என்னமோ பண்ற, நீ பண்றதெல்லாம் நல்லதா இருந்தா சந்தோஷம் தான். ஸ்ரீ, இப்ப நீ அண்ணகிட்ட வசமா மாட்டிக்கிட்டு இருக்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. உன்னை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு, ஆனா ஒரு பக்கம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுலயும் நீ என் அண்ணனும் ஒன்னா உட்காந்துட்டு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இங்க ஒருத்தர் என்ன வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காரு. சந்தோஷத்துல பாக்குறாரா இல்லன்னா கடுப்புல பாக்குறாரா? கடுப்புல பாக்குறதுக்கு இங்க வாய்ப்பு இல்ல. ஓ, ஸ்ரீகுட்டிய பாதுகாப்பா பாத்துக்கிறாரு. அதுக்குதான் எங்க அண்ணன் இருக்காருல. இங்க ஒருத்தி குத்து கலாட்ட உட்காந்துட்டு இருக்கேன், என்ன பாதுகாப்பா பாக்கல. சும்மா குறைய பாரு. இப்போ இவர நீதான் நீ இப்பவே திருப்பிடுற. என்ன என்னன்னா ஒண்ணும் இல்லையே. அப்புறம் எதுக்கு சிக்னல் கொடுத்த? சிக்னல் கொடுத்தேங்கிறது எவ்வளவு கரெக்டா சொல்லுது. எல்லாம் தெரியுது, தெரியாம ஒண்ணும் இல்ல. ஆனா தெரியாத மாதிரி முகத்தை வச்சுக்க வேண்டியது. இந்த பூனையும் பால் குடிக்குமோன்னு. இந்த பூனை பால் இல்ல பீரே அடிக்கும், பாக்குறியா? அத்தாடி, உள்ளுக்குள்ள நினைச்சது எப்படி சொல்லுது? ஆமா, இப்ப என்ன சொல்லுச்சு? பீர் அடிக்குமா? பாஸ், நீங்க குடிப்பீங்களா? குடிப்பேனாவா? குடிப்பேன். என்ன பாஸ் சொல்றீங்க? நிஜமாவே குடிப்பீங்களா? இதுல என்ன ஷாக் ஆகுறது இருக்கு? உங்க அண்ணன் குடிக்கும்போது நான் குடிக்க மாட்டேனா? பாஸ், நான் உங்களை ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன் பாஸ். இப்ப நீங்க என்னன்னா குடிப்பேன்னு சொல்றீங்க? குடிச்சா நல்லவன் இல்லையோ? அப்ப உங்க அண்ணன் நல்லவன் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, எங்க அண்ணன் நல்லவர் தான். எப்பவாவது சும்மா லைட்டா, அவ்வளவுதானே. அதேதான் நானும், எப்பவாவது சும்மா லைட்டா. உங்க அண்ணன் தனியாலாம் குடிக்க மாட்டோம், உங்க அண்ணனும் நானும் சேர்ந்துதான் குடிப்போம். இப்பதான் சாரு ரொம்ப மனக்குழப்பத்துல இருக்காரு, அதான் அப்பப்ப தனியா சரக்கு அடிக்கிறான். மத்த டைம்ல எல்லாம் 2 பேரும் சேர்ந்துதான் அடிப்போம். பாஸ், என்ன பாஸ், இது தப்பு இல்லையா? இப்படி எல்லாம் பண்ணலாமா பாஸ்? நாளை பின்ன உங்களை கட்டிக்க போற பொண்ணு இதெல்லாம் கேட்டா கஷ்டப்பட மாட்டாளா? ஆல்ரெடி கேட்டுட்டு தான் இருக்கான், அவ இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான். என்னது கேட்டுட்டு இருக்காளா? யோ, என்னையா சொல்ற? என்ன அத கேட்டுட்டல, அப்புறம் என்ன? இப்ப இவர் என்ன சொல்றாரு? ஐயோ சுபி, நீதானே ஊரையே குழப்பிட்டு வருவேன். இந்த மனுஷன் உன்னையே குழப்பிட்டானே. இப்போ இவர் யார சொல்றாரு? கேட்டுட்டு இருக்கான்றாரு. யாரா இருக்கும்? எல்லாமே தெரியுங்கிறாரு. அது யாரா இருக்கும்?
நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேங்கிறாரு. இது யாரா இருக்கும்? ஐயோ, இப்படி குழப்பிட்டானே. ம், இது வேலைக்காகாது. டூர் முடிஞ்சு ஊருக்கு போறதுக்குள்ளாரும் மவனு இவர் மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சே ஆகணும். சுபி, விடாத, எப்படியாவது தெரிஞ்சுக்கோடி. இதுக்கு மேல தாக்கு பிடிக்காதடி. எப்படியாவது இந்த ஆள் மனசுல என்ன இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். விடக்கூடாது, தெரிஞ்சுக்கிறேன். நீதானா நீதானா என் அன்பே நீதானா என் வாசலில் வந்தது நீதானா என்னை திருடி சென்றது நீதானா வாழ்நாளில் நினைக்காத புது நாள் இது காணான் இது சக்தி, நான் பின்னாடி போறேன். ஏய், அதான் எதுக்குன்னு கேக்குறேன். இங்கே நல்லா கம்ஃபர்டபுளா தானே இருக்கு. இங்கே உட்காந்துட்டு வா. நீ பின்னாடிலாம் போக வேணாம். நீ இங்க இருக்கிறதும் எனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்துட்டு வருவோம். நல்லா இருக்கு பேர், ஜாலியா இருக்கு. இதே பார்த்துட்டு வா. இல்ல சக்தி, எனக்கு வாமிட் வரும். அதான் இங்க உட்காந்தா கம்ஃபர்டபுளா இருக்காது. நான் வாமிட் பண்ணனா உன் மேலாம் ஆயிடும்ல. அதனால நான் பின்னாடி போறேன். நான் தனியா உட்காந்துட்டு வரேன். அதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்காதுல்ல. நான் போறேன். ஏய், இங்க இருந்து நகர்ந்தோம் போலாம். கொடிச்சிருமா பார்த்துக்க. அமைதியா உட்காந்து டாடி. சக்தி, என்ன கடிப்பியா? ஆமா, கண்டிப்பா கடிச்சிருவேன். இங்க இருந்து நீ நகர்ந்தா எல்லாரும் இருக்கிறவங்க கூட பார்க்க மாட்டேன். கண்டிப்பா கொதிச்சிருவேன். எங்க இப்ப சொல்ல மாட்டேன். கடிக்கும் போது நீயே பாத்துக்க. சக்தி, அது வந்து அது இன்னுமா? ஓ, நீ பின்னாடி போகணும்னு சொன்னா? ஆமாம், உனக்கு இங்க கம்ஃபர்டபுளா இல்ல. சரி, நீ பின்னாடி போ. நீ பின்னாடி போ. நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். போமா, பின்னாடி போ. இல்ல இல்ல, எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். அது அந்த பயம் இருக்கணும். பின்னாடி போக போறியா? ஏண்டி, நீ எதுக்கு பின்னாடி போகணும்னு சொல்றேன்னு எனக்கு தெரியாது. உன்னை விட்டுட்டு அமைதியா வேடிக்கை பார்ப்பேனா? என் கூட தான் வரணும். போகும்போது மட்டும் இல்ல, திரும்பி வரும்போதும் ஸ்ரீ சக்தி கூட மட்டும்தான் வரணும். ஓகே? இல்ல சக்தி, நீ எனக்கு தான் சக்தி. உனக்கு கண்டிப்பா என்னால விட முடியாது. உனக்கு கண்டிப்பா நான் விடவும் மாட்டேன். அட, என்ன ஒரு கண் கொள்ளா காட்சி. அட அட அட. இத பார்க்க 1000 கண்ணு வேணும். ஆனா என்ன, இந்த கொல்லிக்கட்ட கண்ணு பார்த்துருச்சுன்னா மொத்தத்தையும் கெடுத்து விட்டுருமே. ஷர்மி, உன்னை பார்க்க விட்டாதானே. இந்த பர்வீன் எதுக்கு இருக்க? பர்வீன், உன் வேலையை நீ காட்டு. இந்த ஷர்மி கண்ணு அந்த பக்கம் திரும்பிடக்கூடாது. கொல்லிக்கட்ட கண்ணு கண்ணு வச்சாலும் கண்ணு வச்சிரும். பார்க்கவே விடக்கூடாது. ஷர்மி, அப்புறம் வேற என்ன ஷர்மி? வேற ஒண்ணும் இல்ல. இல்லடி, ஏதாவது இருக்கும்ல, பேசிக்கிட்டே வாயே, நல்லா இருக்கும்ல. எனக்கு கடுப்பா வருது, எனக்கு பேசணும் தோணல. இங்க பாரு, இரிட்டேட்டா இருக்கு. நான் தூங்க போறேன். தூங்க போறியா? தூங்கு தூங்கு தூங்கு. நீ கண்ணை மூடி தூங்கிட்டு வந்தா நினைச்சுக்கே, இங்க எல்லாம் சிறப்பா நடக்கும். நீ கண்ணு மூடுமா, நீ கண்ணு மூடு. நான் வேணா உனக்கு தாலாட்டு பாடட்டுமா? துளியிலே ஆட வந்த வனத்த மீன் விளக்கே. எப்படி, இந்த பாட்டு போதுமா இல்ல வேற ஏதாவது? ஐயோ, நீ எதுவும் பாட வேணாம். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கிட்டேன். தயவு செஞ்சு அமைதியா வா. பாட, அதான் எனக்கு வேணும். நீ தூங்குமா, தூங்கி சொல்லும். ஸ்ரீ, இல்ல இல்ல, இப்பதான் அவளையும் மறந்து தூங்குறான். தூங்கட்டும். ஸ்ரீ, சாரிடி. நான் உன்னை நிறைய நோய் அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. தெரியாம தான் நோய் அடிச்சிருக்கேன். ஆனா இப்ப அதுக்கு நான் எவ்வளவு வருத்தப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சாரிடி. கோடி பொண்ணு யாரையும் நினைக்கலையே, உங்கள் முகம் பார்த்த பின்ன எதுவும் பிடிக்கலையே, பொண்ணோடைய பார்வையில் என் உடம்பு வெகுதடி, கையில் திக்கடி, கண்ணில் கண்ணை வச்சு கலந்து கடி, நெஞ்சில் நெஞ்ச வச்சு படுத்த கடி, நேரம் வந்தா என்ன உடுத்தி. மஞ்சு, எங்க கடமை? மஞ்சு எங்க இருக்கா? இவளா வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசான்னு பார்த்தா மேடம் வரவே மாட்டேங்கிறாங்களே. அதான் இன்னைக்கு எனக்கே பொறுமை இல்லாம நானே உன்னை தேடி வந்துட்டேன்டி. எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஓ, ஒருவேளை மஞ்சுன்னு கூப்பிடுறதுனால வரமாட்டானோ? சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா. என்னது சம்பந்தியம்மாவா? என்னம்மா திடீர்னு புதுசு புதுசா என்னென்னமோ வச்சு கூப்பிடுறீங்க? என்னாச்சு? பக்கத்துல இருக்கிறது பேரு. வீட்டுக்கு ஆடிக்கு ஒருக்கா அம்மா சொல்றதா வரீங்க. சரி சரி, இன்னைக்காவது வந்திருக்கேன், பெரிய அதிசயம் தான். ஆமா, என்ன சொன்ன? சம்பந்தியம்மாவா? என்ன புதுசா? என்னங்க பண்றது, என்னதான் உயிர் தோழியாவே இருந்தாலும் சம்பந்தி ஆகும்போது சம்பந்தியம்மான மரியாதை தானே கூப்பிடணும். அதான்
இனிமே மரியாதையா சம்பந்தியமானே கூப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எதுக்கு கோச்சிக்காதீங்க. சுகந்தி, என்ன காலையில வரும்போது என்கிட்ட ஏதாவது வம்பு இருக்கணும்னு வந்திருக்கேன்? என்னது வம்பு இருக்கிறானா? அப்ப உனக்கு என்ன விஷயம் தெரியாதா? ஆமா, அண்ணன் எங்க? விஷயமா? அவர் எப்பயும் ஆபீஸ்க்கு போயிட்டாரே. அண்ணன் கிளம்பிருந்தா இவரே கிளம்பிட்டு வரல. ஆமா, என்ன விஷயம்? எதை பத்தி நீ சொல்ற? என்ன மஞ்சு, எதை பத்தி சொல்றேன்னு கேக்குறேன். அண்ணன் உன்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலையா? இல்ல சுகந்தி, என்கிட்ட அவர் எதுவும் சொல்லலையே. நீ எதை பத்தி பேசுற? சரி, விஷயம் என்ன நீயாவது சொல்லு. எனக்கு தெரியுதா இல்லையா நான் சொல்றேன். அப்போ ஒருவேளை அண்ணன் சர்ப்ரைஸ் சொல்லலாம்னு நினைக்கிறாரோ? இப்ப நான் சொல்லலாமா வேணாவா? இங்க பாரு, நீ வேற விஷயம்னு சொல்லிட்டேன். அது என்ன விஷயம்னு சொல்ல மட்டும் போயிடாத, என் மண்டையே வெடிச்சிடும். என்ன விஷயம்னு சொல்லு. சரி சரி சரி, நான் சொல்றதுக்காக தானே வந்திருக்கேன். அண்ணனே சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன். நீ கேட்கறத பார்த்தா அண்ணன் சொல்லலன்னு நினைக்கிறேன். சரி சரி, அண்ணன் சொல்லலன்னா என்ன, நான் சொல்றேன். அண்ணன் சர்ப்ரைஸா சொல்லலாம்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி சரி, நான் சொல்லிடுறேன். அது ஒண்ணு இல்ல மஞ்சு, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயமா? என்ன சுகந்தி, என்ன சொல்ற? ஆமா மஞ்சு, நான் மட்டும் இந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கேன், உன் சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லாம இருக்கும். என்ன சுகந்தி, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி, நீ விஷயத்த சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, நீ, அண்ணன், அப்புறம் சக்தி, நீங்க 3 பேரும் சீக்கிரமே எங்க வீட்டுக்கு வர போறீங்க. ஏ லூசு, இதுதான் உங்க ஊர்ல சந்தோஷமான விஷயமா? இந்த இருக்க வீட்டுக்கு நாங்க வர மாட்டோமா? நாங்க 3 பேரும் வர போறோமா? அது பெரிய அதிசயமா? லூசி, வரதுல சாதாரணமா வரதுல தாம்பாள் தட்டோட வர போறீங்க. தாம்பாள் தட்டோடவா? அது எதுக்கு? என் பொண்ணை பார்க்க மாப்பிள்ளையோட வந்தா தாம்பாள் தட்டோட தானே வரணும். சுகந்தி, நீ என்ன சொன்ன? எனக்கு புரியல. என்ன என்ன சொல்ல வர நீனு? ஆமா மஞ்சு, நீ, அண்ணன், சக்தின்னு நீங்க 3 பேரும் எங்க சக்தி மாப்பிளைக்கு என் பொண்ணு கேட்டு வர போறீங்க. சுகந்தி, நீ என்ன சொல்ற? எனக்கு கூட புரியல. நீ விளையாடல? ஐயோ மஞ்சு, நான் விளையாடல, உண்மையா தான் சொல்றேன். அண்ணன் இந்த விஷயத்தை பத்தி விட சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் சொல்லல. ஒண்ணும் இல்ல, நீ, அண்ணன், சக்தின்னு 3 பேரும் ஸ்ரீகுட்டிய பொண்ணு பார்க்கறதுக்கு எங்க வீட்டுக்கு வர போறீங்க. சுகந்தி, உண்மையாவா சொல்ற? ஆமா, இது யார் முடிவு பண்ணது? ஆமா மஞ்சு, இத அண்ணனும் எங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து தான் முடிவு எடுத்தாங்களே. இன்னும் அண்ணன் டேட் சொல்லலையா. அடுத்த வாரத்துல ஒரு முகத்த நாள் இருக்கு. அன்னைக்கு நாங்க கண்டிப்பா ஸ்ரீகுட்டிய பொண்ணு பார்க்க உங்க வீட்டுக்கு வரோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் அதனால உங்ககிட்ட விஷயத்த சொல்லாம இருக்காரோ என்னமோ. அப்புறம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு? என்னால இதை நம்பவே முடியலையே. அப்படி முடிவு எடுத்தவரு ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கணும்? என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. ஆனா அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஆனா சுகந்தி இவ்வளவு சந்தோஷமா இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கா. இது உண்மையா பொய்யா? இல்ல, இது பொய்யா இருந்தா அவர் இப்படி ஒரு வாக்கு கொடுத்துருக்க மாட்டாரே. அப்போ என்னமோ இருக்கணும்ல. என்னால இப்ப கூட நம்ப முடியல. இவர் இப்படி யோசிக்கிறவரே கிடையாதே. இவரை பத்தி எனக்கு தெரியும். ஆனா இவராவே அடுத்த வாரத்துல வரேன்னு சொல்லியிருக்காருன்னா இதுல வேற என்ன இருக்க போகுது? அப்ப உண்மையாவே இவர் மனசு மாறிட்டாரா? சரி, இன்னைக்கு வரட்டும். வந்தது நம்மளே அவர்கிட்ட பேசணும். என்ன ஏதுன்னு கேட்கணும். மஞ்சு, ஏ மஞ்சு. சொல்லு செகந்தி. என்ன எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கேன். நீ என்னமோ அதிர்ச்சியா நிக்கிற? இல்ல இல்ல, சந்தோஷமான விஷயத்தை பத்தி தான் சொல்லியிருக்கானே. அதான் எனக்கு பேச்சே வரல. வாய் அடிச்சு போய் நிக்கிறேன். வரட்டும், இன்னைக்கு உங்க அண்ணன் வரட்டும். வந்துதான் அவர்கிட்ட ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்கறேன். கேட்டு ஒரு சண்டையே வலிக்கிறேன்னு இல்லையான்னு பாரு. என்னம்மா, எங்க அண்ணன் கிட்ட சண்டை போடுவேன்ற? எங்க அண்ணனுக்கு கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா? நான் இருக்கே பாத்துக்கேன். சண்டைலாம் போடாதீங்க சம்பந்தி. கொஞ்சம் சமரசமா போய் எங்க வீட்டுக்கு சீக்கிரமே பொண்ணு பார்க்க வந்துருங்க. அதுக்கு என்ன சுகந்தி, நம்ம இவ்வளவு நாள் ஆசைப்பட்டதே இதுக்கு தானே. இந்த விஷயம் நடக்கணும் போது நானாவது சண்டை போடுறதாவது. அதனால உங்க அண்ணன் கிட்ட ஏன் என்கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சிங்கன்னு கேட்கறதுக்காக தான் சொன்னேன். சரி சரி, அவர் என்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு? ஏதாவது டேட் சொல்லியிருக்காரா? இல்ல மஞ்சு, டேட் எதுவும் சொல்லல. அடுத்த வாரத்துல ஏதோ முகத்த நாள் இருக்காமே, அந்த முகத்த நாள் அன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. மறக்காம வந்துருங்க. என் பொண்ணு அழகு சன போல அலங்காரம் பண்ணி வைக்கிறோம். சீக்கிரமா வந்து என் மாப்பிளைய விட்டு என் பொண்ணு சீக்கிரம் வந்து பொண்ணு பாருங்க. பொண்ணு என்ன, பொண்ணை கையோட தூக்கிட்டு வந்துடும். என் பையனை விட்டு தூக்கிட்டு வர என் மருமகள்னு சொல்றேன். அது சரி, நீ பண்ணால பண்ணுவ. நீதான் எப்ப உன் மருமக உங்க வீட்டுக்கு வருவான்னு காத்துட்டு இருக்கேன். அப்புறம் அதுக்கு தான் நான் அவளை காத்துட்டு இருக்கேன். என் மருமக எப்ப என் வீட்டுக்கு வருவான்னு தான் அவ்வளவு ஆசையா இருக்கேன். ஆமா மஞ்சு, நம்ம இதுக்காக தானே இவ்வளவு ஆசைப்பட்டது. கோவிலுக்கெல்லாம் போய் வந்தது இதுக்காக தானே. கோவில்ல ஜோசியர் நம்ம ஜாதகத்தை வாங்கலன்னு சொன்னதும் என் மனசே விட்டு போச்சு. ஆனா இப்பதான் மனசு ரொம்ப நிறைஞ்சு போயிருக்கு. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. சுகந்தி இவ்வளவு ஆசையா இருக்கா. இது எதுவும் மாறிடக்கூடாது. அவர் கண்டிப்பா மனசு மாறி இருக்கணும். அவர் மனசு மாறி இருந்ததுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சுகந்தி கவலைப்படாத, உன்னை ஏமாத்த மாட்டோம். கண்டிப்பா நாங்க பொண்ணு பார்க்க நாங்க உங்க வீட்டுக்கு வருவோம். என் ஸ்ரீகுட்டி தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். என் சக்திக்கு அவன் மட்டும் தான் பொண்டாட்டியா வரணும். வருவா, இது கண்டிப்பா நடக்கும். இந்த மஞ்சு உயிரோட இருக்கிற வரைக்கும் இது மட்டும்தான் நடக்கும். இதுல வேற எதுவும் நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன் சுகந்தி. அப்பா, ஒரு வழியா என்ன 3 கொண்டு வந்து சேர்த்துட்டீங்கடா. டேய், நாங்க உங்களை கொண்டு வந்து சேர்ப்போன்னு பார்த்தா நீங்க தான் எங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. சரி, ஏதோ ஒன்று கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன மேம் இப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் என்னடா, பஸ்ல கொஞ்சமான சேட்டையா பண்ணிட்டு வந்தீங்க? எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்பப்பா, ரொம்ப கஷ்டம்டா. உங்க கூட கொஞ்சம் தூரம் டிராவல்லையே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். எவன் உங்களை கட்டிக்கிட்டு உங்ககிட்ட காலை முழுக்க கஷ்டப்பட போறான்னு தெரியல. சரிங்க மேம், ரூம்ஸ் எல்லாம். ஆமா கார்த்திக், நானே சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க என்ன பண்ணீங்க, கார்த்திக் சக்தி நீங்க 2 பேரும் பாய்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு அந்த பக்கம் இருக்க காட்டேஜ்ல உங்க எல்லாருக்கும் ரூம்ஸ் புக் பண்ணியிருக்கோம். பாய்ஸ் எல்லாம் அங்க ஸ்டே பண்ணிக்கோங்க.
நானும் இந்த கேர்ள்ஸ் எல்லாருமே ஏதோ இந்த காட்டேஜில் ரூம்ஸ் புக் பண்ணியிருக்கோம். நாங்களாம் எங்கே இருக்கோம் ஓகேங்களா? நாளைக்கு மார்னிங் 9 o'clock ஷார்ப்பாக மறுபடியும் நம்ம வந்து சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்புறோம். ஓகேவா? எல்லாரும் ஷார்ப்பாக இங்கே வந்து ஆஜராயிடுங்க. 3 பஸ்லேயே நம்ம கிளம்புறோம். சரிங்களா? ஓகே மேம். மார்னிங் 9 o'clock தானே ஷார்ப்பாக வந்துடும். ஆமாம் சக்தி. அப்புறம் சக்தி, கார்த்திக், கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துக்கோங்கடா. நாங்கள் கேர்ள்ஸை பார்த்துக்குறோம். நானும் இன்னும் 2 மேம்ஸ் இருக்காங்க இல்லையா, நாங்கள் 3 பேரும் கேர்ள்ஸை பார்த்துக்குறோம். நீங்கள் கொஞ்சம் பாய்ஸை பார்த்துக்கோங்கடா. அவனுங்களே எங்களால் அடக்கவும் முடியல, எங்களால் அடக்கவும் முடியாது, அது வேற விஷயம். நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்கடா. சேச்சா அந்த அளவுக்குலாம் அட்டகாசம் பண்ண மாட்டாங்க மேம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க. அதுக்குள்ள கார்த்திக், பாய்ஸ் எல்லாம் வந்த இடத்துல ட்ரிங்க்ஸு அது இதுன்னு எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். கூட எவ்வளோ கேர்ள்ஸ் வந்திருக்காங்க பார்த்துக்கிங்களா? இவங்களெல்லாம் நீங்கள் தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். நீங்களே இப்படி இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாயிடும்ல, அதனால தான் முன்னாடியே சொல்கிறேன். எல்லா பாய்ஸ்கிட்டையும் இதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்துக்க வேணாம்னு சொல்லுங்கள். டூர் முடிச்சு நல்லபடியாக நம்ம திரும்பி காலேஜ் போய் சேர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும். தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் இதை கொஞ்சம் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கோங்கடா. மேம் டோன்ட் வரி, வந்த இடத்துலலாம் நம்ம பசங்க எந்த வேலையும் காட்ட மாட்டானுங்க. நம்ம கேர்ள்ஸ்க்கு நாங்கள் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருப்போம், நீங்கள் கவலையப்படாதீங்க மேம். ஆமாம் மேம், சக்தி சொல்கிறது கரெக்ட் தான். நம்ம காலேஜ் கேர்ள்ஸ் நாங்கள் கண்டிப்பாக பார்த்துப்போம், நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். சக்தி, கார்த்திக், உங்கள் 2 பேரை மட்டும்தான் மழை போல நம்ப. அதனால் உங்ககிட்ட இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நீங்கள் பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் இருக்கேன். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் வராது மேம். டூரை நல்லபடியாக என்ஜாய் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணிட்டு சேஃபாக காலேஜ்க்கு போவோம். ஓகேங்களா? கவலையே படாதீங்க. சரி சக்தி. சரி, நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு இந்த காட்டேஜ்குள்ளே போகிறோம். நீங்கள் பக்கத்தில் இருக்க காட்டேஜுக்கு கிளம்புங்க. ஓகேவா? மார்னிங் 9 o'clock ஷார்ப்பாக பார்ப்போம். அப்புறம் இப்போ நைட் டின்னர் எல்லாருக்கும் ரூமுக்கே வந்துடும். சரிங்களா? ஓகே மேம். சுபி, வனிதா, மற்ற கேர்ள்ஸையும் கூப்பிடுங்க, நம்ம உள்ள போவோம். ஓகே மேம். பர்வீன், இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வா. ஸ்ரீ, நீ என்னடி உட்காந்துட்டே இருக்க? வா. ஸ்ரீக்கு மனசு வரல நினைக்கிறேன், பஸ் விட்டு இறங்கிறதுக்கு மனசே இல்லை போல இருக்கு. ஸ்ரீமா, ஸ்ரீச்சலம் வாமா, நம்ம 3 வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம ரூம்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். வாடி. சீக்கிரம் வாங்க கேர்ள்ஸ், நம்ம உள்ள போகலாம், குளிர் தாங்கல. என்ன ஸ்ரீ மேடம், பஸ்ஸை விட்டு இறங்கி வர உங்களுக்கு மனசு இல்லையோ? சுபி, அப்படிலாம் இல்லை, எனக்கு ரொம்ப குளிருது, அதனால தான் நான் பஸ்குள்ளே இருந்தேன். சரி, நம்ம ஏன் இங்கே நிற்கிறோம்? நமக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, நம்ம அங்கே போகலாமா? எனக்கு பயங்கரமாக குளிருது. அச்சோ, என்னடி ஸ்ரீ, நீ ஓவர் கோட் போட்டுமா உனக்கு குளிருது? ஆமாண்டி, எனக்கு ரொம்ப குளிருது. நம்ம சீக்கிரமா ரூமுக்கு போகலாம், வா. அச்சோ, இவங்களுக்கு குளிர்தான், இப்போ என்ன பண்ணுறது? கொஞ்சம் பொறுத்து கோடி, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. லக்கேஜ் எடுத்ததும் நம்ம லக்கேஜ் எடுத்துட்டு நம்ம ரூமுக்கு போயிடுவோம். சரி சுபி. ஸ்ரீ, ஸ்ரீ, சொல்லு கார்த்திக். என்னம்மா என்னாச்சு? எப்படிடா அவளுக்கு எதுனா ஒண்ணுனா உடனே உனக்கு மூக்கு வேர்த்துருமோ? உடனே என்ன ஸ்ரீன்னு கேட்கறானு? என்ன பண்றது? அவன் விட குளிருதுன்னு சொன்னா போதும், உடனே இவன் பாஞ்சு விழுந்து பார்த்துப்பானே. அது எப்படி? நான் இருக்கும்போது நான் தான் பார்த்துக்கணும். அதுவா, அது ஒன்றும் இல்லை கார்த்திக், எனக்கு. ஏய் சுபி, நீ என்ன இங்க நின்றுட்டு இருக்கான்? லக்கேஜ் எல்லாம் நான் எடுத்துட்டு வரேன், நீ என்ன பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ரூமுக்கு போ. இல்லைண்ணா, அது வந்து. ஏய் சொல்றேன்ல, ரூமுக்கு போங்க. வனிதா, சுபி, நீங்களாம் ரூமுக்கு போங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு மீதி இருக்கவங்கள நான் கூட்டிட்டு வரேன், சரியா? நீ போ. டேய் எதுக்குடா இப்ப அவங்கள விரட்டிட்டு இருக்கான்? ஸ்ரீ என்னமோ சொல்ல வந்தா. ஸ்ரீ என்னம்மா? டேய் நான் தான் சொல்றேன், எவ்வளவு நேரம் அவங்க வெளியில நின்றுட்டு இருப்பாங்க. நீ என்ன பண்ணு, சுபி, வனிதா, மேம் இவங்க எல்லாரும் கூப்பிட்டு நீ ரூமுக்கு போ. நான் மீதி இருக்க கேர்ள்ஸை கூட்டிட்டு லக்கேஜ் எல்லாம் பசங்களை சேர்த்துட்டு வர சொல்றேன். நீ இவங்களை கூட்டிட்டு முன்னாடி போடா. சீனியர், எனக்கு புரிஞ்சிருச்சு, கவலைப்படாதீங்க சீனியர். நீங்க சோலோவால பெர்ஃபார்ம் பண்ண வேணாம். சிஸ்டர் நான் இருக்கேன், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சீனியர். இப்ப பாருங்க நம்ம ஹெல்ப் எப்படி இருக்குன்னு. சுபி, சொல்லுடி. அதான் சீனியர் சொல்றாருலடி. ஓ, கார்த்திக் சீனியர் இருக்காரா, அவர் இருக்கும் போதே நீங்க ரூமுக்கு போயிடுங்க. அப்பதான் அவரு சேஃபா கூட்டிட்டு வந்து உங்களை ரூம்ல விடுவாங்க. நீங்க போங்க. லக்கேஜ் எல்லாம் வந்ததும் நான் ஸ்ரீ எல்லாரும் லக்கேஜ் எடுத்துட்டு உள்ள வரும். நீ போடி. லூசு, உனக்கு புரியுறியா? ஸ்ரீக்கு எல்லாம் எனக்கு புரியுது, சொல்றத செய்யண்டி. ஏண்டி திட்டுற? என்னடி டியூப்லைட்டு, அதான் உங்க அண்ணனே உனக்கு சொல்றாருல, கார்த்திக் சீனியர் கூட போங்கன்னுட்டு. ஏண்டி இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்காத நான் அவ காத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா இவ்வளவு மனமண்டியா இருக்க? இங்க பாரு, டூர்ல இருந்து போறதுக்குள்ளார ஒழுங்கு மாதிரியா கார்த்திக் சீனியர் கிட்ட உன் லவ்வ சொல்றதுக்கான வழிய பாரு. இல்லைன்னு வச்சுக்க, இந்த வாய்ப்பும் போச்சுன்னா ஊதான். புரியலையா? சங்கு தண்டி மவளே. இல்லடி, ஐயோ, நீ சொன்ன மாதிரி நானே இங்கேருந்து போறதுக்குள்ளார எப்படியாவது அவர் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லை, என் லவ்வையை நான் சொல்லி ஆகணும். கண்டிப்பா நாங்க லவ் சொல்லணும்டி. சொல்லணும்ல, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்?
ஒண்ணும் இல்லம்மா, தெருவுக்கு போ. கொழாடி இருக்கும், அங்க தண்ணியை பிடிச்சி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு மூணாறு மெயின் ரோட 3 வாட்டி அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வா. உன் காதல் சீக்கிரம் கை கொடிடும். ஏன்டி இப்படி கிண்டல் பண்ற? அப்புறம் என்னடி வெண்ண? அதான் சொல்றேன்ல, எப்படியாவது உன் ஆளை இங்க இருந்து தள்ளிக்கிட்டு போ. உன் ஆளை மட்டும் இல்ல, மேமு வனிதான்னு இவங்க எல்லாரும் சேர்த்து தள்ளிக்கிட்டு போடி. ஏய் லூஸ் அடி நீனு. இவங்க எல்லாரும் சேர்த்து தள்ளிக்கிட்டு போனா நான் எப்படி அவகிட்ட பேச முடியும்? அப்படி ஒண்ணு இருக்கு. பரவாயில்ல, சில சமயங்கள் நீ புத்திசாலியாவே செயல்படுற. இல்லடி சுபி. அடியே பர்வீன், நீ பண்றதெல்லாம் பார்த்தா எங்க லாபம் சேர்த்து வைக்கிற மாதிரி தெரியல. நீங்க வேற ஏதோ வேலை பாக்குறேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுடி, எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. மூஞ்ச பாரு, இதுக்கு என் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே ஒரு பில்டப் மொபைல். சரி சரி, உனக்கு நானும் ஹெல்ப் பண்றேன். இப்போ உனக்கு என்ன, வனிதா மேமு அப்புறம் என் ஆளு இவங்க எல்லாரையும் இங்கேருந்து தள்ளிக்கிட்டு போகணும், அவ்வளவுதானே? தள்ளிக்கிட்டு போறேன், பாத்துக்க. கண்டுபிடிச்சிட்டியாடி? இதை நீ வாயை திறந்தே சொல்லியிருக்கலாம். இப்படி சுத்தி வளைச்செல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எருமை, அங்க இருக்கிறது ஏன் அண்ணன் தானே, எனக்கு இந்த ஆசை இருக்காதா? இருந்தாலும் பரவாயில்ல, நீ ரொம்ப நல்ல ஃப்ரெண்டடி. சூப்பர், நீ பண்ணு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்போ எல்லாரையும் எப்படி தள்ளிக்கிட்டு போறேன்னு பாரு. அச்சோ சுபி, நீ சோ ஸ்வீட். மேம், நம்ம உள்ள போலாமா? ரொம்ப குளிரா இருக்கு மேம். நம்ம போவோமே, மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் அதான் அண்ணன் கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்களே, நம்ம போலாம் மேம். ஆமா சுபி, நீ சொல்றதும் கரெக்டு தான். சக்தி, நீ மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வா, நாங்க உள்ள போறோம். ஓகே மேம், நீங்க போங்க. மற்றவங்க எல்லாம் நான் கூட்டிட்டு வரேன். ஸ்ரீ, நீ வா. ஓய் வா, உள்ள கூட்டிட்டு போறேன். ஐயோ, என்னடி இது? முதல்ல அடுத்தது ஸ்ரீ ஏதோ கூப்பிடுறாரு, இப்ப என்ன பண்றது? இவன் வேற ஏண்டா எடுத்து எடுப்பே அவ்வளவுதான் கூப்பிடுங்க. இவனு உன் பின்னாடி தான் என் தங்கச்சி லோன் அலையிறாளு. அவளை கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டியும். இவன் கண்ணு முதல்ல ஸ்ரீ கிட்ட தான் போகும் போல இருக்கு. இவனு வெயிட் பண்ணடி, இப்ப என்ன பண்றேன்னு பாரு. கார்த்திக் சீனியர், நீங்க இவங்களெல்லாம் கூட்டிட்டு போங்க. நானும் ஸ்ரீயும் எங்க லக்கேஜ் உள்ள இருக்கு, அதை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா உள்ள வரும். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப குளிர்ந்து பாத்தீங்களா, உள்ள வந்ததும் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போடணும். பர்வீன், நானும் உள்ள போறேன்டி, எனக்கு குளிர்ந்துடி. ஸ்ரீ பாத்தியா, என்ன இப்படி விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். பஸ்ல கூட நான் உன் கூட வரவே இல்லை. அதான் சரி, இங்க இருந்து போ, ரூமுக்கு போற வரைக்கும்வாது உன் கூட வரலாமேன்னு நினைச்சேன். நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். சரி ஸ்ரீ, நீ போடி. சக்தி, பார்வதி என்னமோ நமக்கு தான் ஹெல்ப் பண்றான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, என் மனசை அவளாவது புரிஞ்சுக்கிட்டாளே, ரொம்ப சந்தோஷம். ஐயோ, அப்பெல்லாம் இல்லடி பர்வீன், நான் தான் பஸ்ல உன்னை கூப்பிட்டேன், நீதான் ஷர்மி கூட உட்காரணும்னு போயிட்டேன். அதுக்கு தான் சொல்றேன், இப்ப என் கூட இரு, லக்கேஜ் எல்லாம் இறக்குற வரைக்கும் என் கூட இரு, நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாம். இல்லம்மா பர்வீன், அவ உள்ள போட்டுமே. ஹலோ, நாங்க முதல்ல உள்ள போறோம், முதல்ல எங்களை கூட்டிட்டு போங்க, அப்புறமா வந்து உங்க ஸ்ரீயை கூட்டிட்டு போங்க. மொபைல் டூர் விட்டு போறதுக்குள்ள உனக்கு இருக்குடி. டேய், நான் தான் இருக்காங்க, நான் கூட்டிட்டு வரேன். நீ சுபி இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போ. போடா, மேம் வர ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா கார்த்திக், நான் பர்வீன் கூட வரேன், நீ உங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போ. லக்கேஜ் இறக்குனதும் நானும் உடனே உள்ள போயிடுறேன். சரிம்மா. டேய், நீ இருக்குன்னா விட்டுட்டு போறேன், பாத்துக்கோ. ஹலோ, வா வாடி. பாரு, வாடியா. ஏய், என்ன பாக்குறேன், இங்க வா. இல்ல இல்ல, நான் இங்கே இருக்கேன். அவள் கூப்பிடுறேன் திரும்ப. இப்ப என்ன பண்றது? அட, பர்வீன் தான் பக்கத்துல இருக்காங்க, அவளை உள்ள போக சொன்னா மேடம் எப்படி தனியா இருப்பாங்க. அப்ப என்கிட்ட வந்ததுன்னு ஆகணும். பர்வீன், சீனியர், இப்ப நான் உள்ள போக முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு ஆள் வரணும், வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள போக முடியும், அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பர்வீன், இவ்வளவு நேரம் எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ? ஐயோ சீனியர், இப்போ உங்களுக்காக தான் ஹெல்ப் பண்றேன், வெயிட் பண்ணி பாருங்களேன். சக்தி எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? அது சரி, எப்படி என் மேல லவ் குறையும்? குறையாதுன்னு எனக்கு தெரியும் சக்தி. டூர் விட்டு போறதுக்குள்ள என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு சக்தி, இப்ப வேணா நீ என் மேல கோவத்துல இருக்கா, ஆனா இங்க இருந்து போகும்போது என்னை மட்டுமே தான் சுத்தி சுத்தி வருவேன், சுத்தி சுத்தி வர வெப்ப பாரு. ஷர்மி, இறங்கிட்டியா நீனு? உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அட, இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை நான் சுத்தமா மறந்துட்டேனே. அது சரி, இப்பெல்லாம் நமக்கு எங்க மொத்த விஷயம் ஞாபகம் இருக்கு, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நீ பர்வீன், நான் உன்னை எனக்காக வெயிட் பண்ண சொன்னேனா? நீ போ, நான் லேட்டா தான் வருவேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது ஷர்மி, உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். வா வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கையை கோத்துக்கிட்டு ஒன்னா போவோம். பர்வீன், என்னடி என் கூட தானே வரேன்னு சொன்னேன், அப்படி வேற சொல்லி வச்சிடும்.
ஸ்ரீ, அதே ஷர்மி வரதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்பதான் ஷர்மி வந்துட்டால, உனக்கு தெரியாதுல்ல. இப்பெல்லாம் எனக்கு ஷர்மி தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கா. அதனால அவளை விட்டு என்னால இருந்து பிரிஞ்சு இருக்கவே முடியல. டேய் சக்தி, உனக்காக பர்வீன் ரொம்ப கஷ்டப்படுறாரா. அவனுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது செய்யணும். செய்வோம் பர்வீன், அண்ணன் இருக்கல, கண்டிப்பா செய்வோமா. சரி ஸ்ரீ, நீ என்ன பண்ண, லக்கேஜ் எல்லாம் இறக்குனதும் எடுத்துட்டு வந்துரு. ஏன் லக்கேஜும் சேர்த்து எடுத்துட்டு வானே. நானும் ஷர்மி முன்னாடி போறோம். ஏய், நான் உன் கூட வரேன்னு சொன்னேனா? நான் உன் கூட வரல, நான் லேட்டா வரேன். நீ போ. இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஷர்மி. நான் சொல்றேன்ல, என் கூட நீ வரணும். நீ வரலனாலும் நான் இழுத்துக்கிட்டு போவேன். வாடி போலாம். விடுடி, நான் பொறுமையா வரேன். அப்படியெல்லாம் விட முடியாது. வாமா. நீ பாரு, மூஞ்சி பாரு, என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டான். இவெல்லாம் இங்க வான்னு சொன்ன, வாடி. இல்ல இல்ல, நானும் போறேன். நீயும் போயிட்டா லக்கேஜ் எல்லாம் யார் எடுத்துட்டு போறது? என்ன உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர வேலைக்காரன் நினைச்சிட்டியா? அப்படியெல்லாம் என்னால எல்லாத்தையும் எடுத்துட்டு வர முடியாது. கூட ஆள் வேணும். இரு. சரி. சரி, அங்க நிக்கிறது இங்க வந்து நிக்கலாம்ல. இல்ல வேணாம், நான் இங்கே நிக்கிறேன். போல ஒண்ணு மச்சி, இந்த ஸ்பாட் கூட நமக்கு நல்லா இருக்கலாம் மச்சி. இங்கெல்லாம் எப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணிடணும் மச்சான். அதுக்கு தானே மச்சான் வந்திருக்கிறோம். கண்டிப்பா நம்ம விளையாட்டை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏய், என்னடி? சக்தி, நான் இங்கே நின்னுக்கிட்டேன். பக்கத்துலயே இருக்கட்டும். நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னா இங்கே இருக்கியா சக்தி? ஓடு சேராத பொறிகால கூட கொடகண்டு மிரளாத கோடாலி காத்து மிரளும் போனவளே தன்னதனி இன்னும் என்னாச்சு உச்சந்தலையில் வச்ச மலரில் வெப்பம் உண்டாச்சு. மயங்காத மான மாத்த மாம வந்தாச்சு. Hi dears. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. சாரி டியர்ஸ், இன்னைக்கு கேகே சீரிஸ் என்னால் கொடுக்க முடியல. எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. பசங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்னால் வீடியோ எடுக்க டைம் கிடைக்கல. ஸோ அதனால என்னால் கேகே சீரிஸ் இன்னைக்கு கொடுக்க முடியல. நாளைக்கு கொடுக்க முடியலன்னு பார்க்குறேன். இனிமேல் கொஞ்சம் வீடியோஸ்லாம் விட்டு விட்டு தான்ப்பா வரும். ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கல. இனி ஏன்னா பசங்களுக்குலாம் லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா டியர்ஸ், இப்போ 10th 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? அதனால இவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மந்த் ஃபுல்லாகவே லீவு தான். நெக்ஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே மட்டும் தான் ஸ்கூல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக லீவ் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான டைம் கொஞ்சம் கூட கிடையாது. நானாக தான் கிடைக்கிற கேப்பில் கம்ஃபர்டபுளாகவே இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு வாய்ஸ் சரியாக கேட்காது, ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக தான் பேசி எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நாளைக்கு மட்டும். அதுக்கப்புறம் நான் ரெகுலராகவே கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஓகே டியர்ஸ், பர்த்டே விஷயம் சொல்லிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஜபாடியர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜபாடியர். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஜபா டார்லிங். ஜபாடியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டார்லிங். குட்டி தம்பியை நல்லபடியா பாத்துக்கோங்க டார்லிங். அப்புறம் நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் மஞ்சுளா சிஸ்டர், அவங்க நேற்றுக்கு வெட்டிங் ஆனிவர்சரின்னு நேற்றுக்கு வீடியோவில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாரி டியர், நேற்றுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் என்னால் சொல்ல முடியல. பிலேட்டட் விஷஸ். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் மஞ்சுளா டியர், மணிகண்டன் ப்ரோ. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மஞ்சுளா டியர், மணிகண்டன் ப்ரோ. மஞ்சுளா டியர், மணிகண்டன் ப்ரோ, நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கா எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெயா சிஸ்டர், அவங்க ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஹாய் ஜெயாக்கா. ஜெயா டியர். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு பிரியமானோட சீரிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சீரியஸில் கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே டியர்ஸ், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை டியர்ஸ். ஒரு நிமிஷம், நேற்றுக்கு நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நம்ம கிட்ட சீரியஸோட போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, கெட்டிமலம் சீரியஸை நீங்கள் முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் எதுக்குன்னு ரிப்ளை போட்டிருந்தேன். ஆனால் அதுக்குள்ள அவங்க அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. சிஸ்டர், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரீசன் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக முடிச்சிடறேன். என்ன ரீசன் சொல்லுங்கள். கெட்டிமலம் சீரியஸுக்கு நீங்கள் கரெக்டான ரீசன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக கெட்டிமலம் சீரியஸை முடிச்சிடறேன். ஓகே டியர். ஓகே, பை டியர்ஸ். பை டியர்ஸ்.